நிறைய பேர் சொல்றாங்க அண்ணாமலை என்ன அரசியலே பேசுறது இல்ல அப்படின்னு. அவர் கொஞ்சம் அரசியல் பேசணும், அண்ணாமலை என்ன கொஞ்சம் அரசியல் பேசணும், பழைய மாதிரி பேசணும். ஐயா, இந்த உலகத்தில் அரசியல் பேசுறதா ரொம்ப எளிமையான ஒரு வேலைங்க ஐயா. விமான நிலையத்துக்கு வெளியே வந்தீங்கன்னா பத்திரிகை நண்பர்கள் இருப்பாங்க, ரயில்வே ஸ்டேஷனுக்கு வெளியே வந்தா பத்திரிகை நண்பர்கள் இருப்பாங்க. பத்திரிகை நண்பர்கள் அவங்களுடைய கடமையை செய்வதற்காக மைக்க நீட்டுவாங்க. இன்னைக்கு அரசியல் எப்படி இருக்குன்னு நீங்க யோசிச்சு பாருங்க. எதிர்கட்சியா இருந்தா ஆளுங்கட்சி சரியில்லை, ஆளுங்கட்சியா இருந்தா எதிர்கட்சி சரியில்லை. இந்த அரசியலை பேசுவதற்கு எதற்கு அண்ணாமலை அங்க போகணுங்க ஐயா? நாம் இந்த அரசியலை செய்வோம், அடிப்படை மாற்றத்திற்கான அரசியலை செய்வோம். தமிழகத்தில் இப்பதான் இத்தனை ஆண்டு காலம் கழித்து மக்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ ஒரு புரட்சி நடந்திருக்கு. ஒரு முதலமைச்சர் ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க. நான் எல்லா இடத்திலும் கூட சொல்வது ஒரு ஆண்டு காலம் கொடுங்க, ஒரு ஆண்டு காலம் கொடுங்க. 108 எம்எல்ஏ வந்ததுல 101 எம்எல்ஏ இப்பதான் முதல் டைம் சட்டமன்றத்துக்குள்ள எட்டி பார்க்கிறாங்க, சட்டமன்றத்துக்குள்ள எட்டி பார்க்கிறாங்க. கை குழந்தையோடு வந்திருக்கின்றார். மொத்த 234 எம்எல்ஏ 154 பேர் முதல் முறையாக சட்டப்பேரவைக்குள்ள 2026 தேர்தலுக்கு பிறகு கால் எடுத்து வைத்திருக்கின்றார். அவர்களுக்கு நான் எல்லா இடத்திலும் சொல்வது ஒரு வருஷம் கொடுப்போம், வேலையை செய்யட்டும். அவர்கள் வேலையை சரியாக செய்யவில்லை என்றால் முதல் குற்றச்சாட்டு வைப்பவர்கள் நாமத்தான் இருப்போம். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆட்சிக்கு வந்து இன்னைக்கு 100 நாள் கூட ஆகல, செய்யட்டும், பார்ப்போம். சில விஷயங்கள் சரியா செய்யறாங்க, சில விஷயங்கள் தவறா செய்யறாங்க. தவறுகள் செய்யும் பொழுது நாம் சுட்டி காட்டுகின்றோம், அதையும் சில இடத்துல திருத்திக் கொண்டிருக்கின்றார்கள். அரசு செய்யக்கூடிய வேலையை நாமும் செக் பண்ணி அவர்களுக்கு ரிப்போர்ட் கொடுக்கிறோம். டாஸ்மார்க் எத்தனை கடைகள் இன்னும் 500 மீட்டருக்குள் இருக்கு, அதையும் அரசு ஆமோதித்து நடவடிக்கை எடுக்கிறாங்க. அதை நான் நிச்சயமாக பாராட்டுகின்றேன். அது நல்ல ஒரு அரசியல் போக்கு. ஒரு வருட காலம் தப்பு பண்றாங்கன்னா நம்ம பேசுவாங்க ஐயா. இன்னைக்கு எனக்கு தெரியும் தமிழகத்துல எதிர்கட்சி நண்பர்கள் நிறைய பேர் நம்மளை பார்த்து சொல்றாங்க, அண்ணே நீங்க அரசியலே பண்ணல. எனக்கு எதிர்கட்சி பண்ணக்கூடிய அரசியல் என்னன்னா, எப்படியாவது இந்த ஆளுங்கட்சியை கவுத்து ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதுதான் எதிர்கட்சிகள் செய்யக்கூடிய அரசியலா இருக்கு. அதுக்கு ஆபரேஷன் மெகாலயான்னு ஒரு பேரு, புள்ள முடிக்கிற மாதிரி 10 எம்எல்ஏ பிடிச்சிட்டு வாங்க, அவங்கள சபாநாயகரின் மீது நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு போங்க, அதுல ஆட்சியை கவலைங்க ஐயா. தப்பா ஆட்சி பண்ணா ஆட்சியை கவலைப்புங்க ஐயா. ஒரு வருஷம் எல்லாரும் நேரம் கொடுங்க. எதற்கு காலையில வெந்நீரை ஊற்றியது போல எல்லாம் அப்படி சுத்திக்கிட்டே இருக்கிறீங்க, வேலை செய்யட்டும். அதே போல மத்திய அரசை பொறுத்தவரை இன்னைக்கு நண்பர்களுக்கு இந்த மேடையில் நான் சில விஷயத்தை போட்டு உடைக்க விரும்புகின்றேன். இன்னைக்கு நிறைய நம்முடைய பிஜேபி நண்பர்களாக இருக்கட்டும், மாற்றுக் கட்சி நண்பர்களாக இருக்கட்டும், அண்ணாமலை என்ன பிஜேபி விட்டு வரலீங்க, அவர் பிஜேபி பி டீமுங்க. அவர் டெல்லி எப்படி போனார் பாத்தீங்களா? ஜம்முன்னு போனார், 4 நாள் ரிசைன் பண்றார். அமித்ஷாவை பார்த்தார், எல்லாத்தையும் பார்த்தார், ஆனா சண்டையே போடலையே. சண்டை போட்டா தானே அவர் பிஜேபிக்கு எதிரி, சண்டையே போடலையே. அவர் மரியாதை நிமித்தமாக எல்லாத்தையும் பார்த்துட்டு, ஐயா உங்க வேலையில் நீங்க போங்க, என் வேலையில் நான் போறேன், எனக்கு ஒரு புது விதமான அரசியல் எண்ணம் இருக்கு, இதுல செஞ்சுக்கிறேன். அதுவும் போய் தான் அமித்ஷா அண்ணாமலையோட காதல் ஏதோ சொல்லி தமிழ்நாட்டுக்கு அனுப்பிச்சிருக்காரு. அது அண்ணாமலை பக்காவாக தமிழ்நாட்டில் வந்து செய்வதற்காக பிஜேபி பிளீன்டின். ஆமா உண்மைதான். அமித்ஷா என் காதல் ஒரு விஷயத்தை சொன்னார், இத்தனை காலமாக சொல்லல, இந்த மேடையில் சொல்றேன். அமித்ஷா அவர்கள் என்னை டெல்லிக்கு வர சொன்னாரு, டெல்லியில பொறுப்பெடுக்க சொன்னார். 3 ஆண்டுகளுக்கு மேல டெல்லியில் வந்து இருக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது நமக்கு அது ஒத்து வராதுங்க ஐயா, நான் தமிழ்நாட்டில் இருந்துக்கிறேன், நமக்கு அது வேண்டாங்க ஐயா. நான் இங்கேயே சின்னமா பாவமா இங்கேயே மக்கள் சேவை பண்ணிக்கிட்டு நம்முடைய நண்பர்களோடு சகோதர சகோதரிகளோடு இங்கேயே இருந்துக்கிறேன். அதுல சில நண்பர்கள் அண்ணாமலை அமெரிக்கா போயிருவார், டெக்சாஸ் போயிருவார், கலிபோர்னியா போயிருவார். ஐயா இந்த கை இங்க குப்பை தாங்க எடுத்துட்டு இருக்கு, எங்கேயும் போல. டெல்லியே போகாத இந்த அண்ணாமலை எங்க அமெரிக்காவுக்கு போக போறான்? சரி, நான் சொல்றேன், சில பிஜேபி காரங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? 20ஆம் தேதி அமித்ஷா தமிழ்நாடு வர்றாரு. ஐயா அண்ணாமலைக்கு ஏதோ ஆஃபர் கொடுத்தீங்களாமா? அவர் வேண்டான்னு சொல்லிட்டு வந்தாராமா? என்ன ஆஃபர் கொடுப்பீங்கன்னு அமித்ஷாவை கேளு. எப்பொழுதுமே அரசியலை பொறுத்தவரை ஒரு பிரின்சிபலோடு மட்டும்தான் நான் அரசியலை செய்திருக்கின்றேன். இங்கே பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவராக இருந்த பொழுது தமிழ்நாட்டுக்கு எதிராக கர்நாடகாவில் மேகதாது அணை கட்டுகின்றார்கள் என்று தெரிந்து அங்கே ஆளுங்கட்சியாக இருந்த பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி போராடியதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். இன்னைக்கு தலைவர்கள் டெல்லியில் அழைத்தது நிஜம். எதுக்கு தம்பி ஒரு பிஜேபி இருந்து இன்னொரு பிஜேபி மேல போராடுறீங்கன்னு கேட்டார். ஐயா அந்த பிஜேபி கர்நாடகாக்கு இருக்கட்டும், இந்த பிஜேபி தமிழ்நாட்டுக்கு இருக்கட்டும் ஐயா. மேகதாத்தை கட்டுறாங்க, அதை எதிர்த்து மட்டும்தான் போராடினோம். ஒரு கட்சியில் இருந்த பொழுதும் சரி, கட்சியில் இல்லாத பொழுதும் சரி, எப்பொழுதும் தமிழினத்திற்காக மட்டும்தான் நாங்கள் நின்றிருக்கின்றோம், நிற்போம். மாற்றத்திற்காக உங்களோடு எப்பொழுதும் இருப்போம் என்று இந்த மேடையில் சொல்வது என்னுடைய கடமையா இருக்கு. நானும் பேச வேண்டாம்னு பாக்குறேங்க ஐயா.
அதிகமா பேச வச்சிட வேண்டாம். 73 நாள் தான் ஆகுது. நிறைய விஷயங்கள் பேச வேண்டாம் என்று பார்க்கின்றேன். பொறுப்பாக நம்முடைய சமுதாய பணியை மட்டும் செய்வோம். இந்த வயசுல பேக்டோர்ல போய் பவர்ல உட்கார்ந்து அந்த பவர்னுடைய சுவையை அனுபவிப்பது மகா பாவம், மகா தவறு. நமக்கு இது வேண்டாம். மக்களோடு இருந்து நேர்மையாக பணி செய்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு தமிழகத்தில் ஒரு ஆட்சி மாற்றத்திற்காக வீதிலிடு அமைப்பு இருக்கும் என்கின்ற உத்தரவாதத்தையும் இந்த நேரத்தில் சொல்வது என்னுடைய கடமையாக நான் கருதுகின்றேன். இதெல்லாம் வெளியே சொல்ல வேண்டாம் தான் நினைச்சேங்க. ஒரு ரூமுக்குள்ள பேசுற 4 வார்த்தை எப்பவுமே ரூமுக்குள்ள தான் இருக்கணும்னு நினைக்கிறாள். அது வெளியே சொல்லக்கூடாது என்று நினைக்கின்றேன். அதனால இப்பவாச்சு கொஞ்சமாச்சு உங்க வேலையை பார்த்துட்டு இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பாலிடிக்ஸ் எல்லாம் விட்டுட்டு மக்களுக்காக கீழே வந்து கொஞ்சமாச்சு பணி செய்யுங்க எதிர்க்கட்சி நண்பர்களே.